ஓகே. இப்ப நான் வந்து ஸ்டெப் 8ல வந்து நிக்கிறேன். இப்ப இந்த ஸ்டெப் 8ல வந்து நான் என்ன செய்ய போறேன்னு பார்ப்போம். இத வந்து யூசர்ல நெக்ஸ்ட் வி கேன் மூவ் டு ஆடிங் மோர் டிசைன் எலிமெண்ட் லைக் ஷேப்ஸ் அண்ட் இமேஜஸ். விச் வுட் யூ லைக் டு டூ ஃபர்ஸ்ட் இருக்கேன். ரெஸ்பான்ஸ பார்க்க போனா எக்ஸலென்ட் லெட்ஸ் ஆட் த நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட் டு எடிட்டர் ஷேப்ஸ ஆட் பண்ண சொல்லுது. We'll start by adding a simple rectangle. This process will beautify the demonstrate the power of our current architecture. We'll be able to reuse a lot of logic we have already built for the text. ரெக்டாங்கிள் செய்கிறோம் சொல்லுது தானே. நான் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பாவிச்சு அதே லாஜிக்ஸே திருப்பி ஆட் பண்ண சொல்லுது. இல்லை பாதிக்கல இல்லை ஃபேஸ் ஸ்டெப் ஆடிங் ஷேப் எலிமெண்ட்ஸ் அப்படியே ரிடக்ஸ் ஸ்லைஸ்ன்னு சொல்கிறோம். எயிட்டர் ஸ்லைஸ். We need a new type for our shape elements and need to update our canvas element union type to include it. சரி, இப்போ யூனியன் டைப்பில் இது வந்து இதில் நீங்கள் பார்க்க புது புது டைப்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த நிறைய விஷயங்களை தான் லேர்ன் பண்ணி கொண்டு போகலாம். இல்லை பாதிக்கல உங்களோட அப்டேட் சோர்ஸ் ஃபீச்சர் எடிட்டர் ஸ்லைஸ் டாட் டிஎஸ் என்ன சொல்லுது இல்லை எங்கள் பாதிக்கல எடிட்டர் ஸ்லைஸ் நாங்கள் இப்போ அப்டேட் பண்ணணுமா அப்டேட் பண்ணுவோம். நான் பார்த்தீங்கன்னா அவருடைய இப்போ பிரான்ச் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறேன்னா புது பிரான்ச் இப்போ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணி இதில் க்ளோஸ் பண்ணி எடிட்டர் ஸ்லைஸுக்கு போவோம். உங்களோட இதில் நீங்கள் பார்க்கல இதில் நாங்கள் என்ன சேஞ்சஸ் இங்கே செய்ய வேண்டியிருக்கேன்டா இப்போ இம்போர்ட்ஸ் எல்லாம் சேம் தானே. இப்போ உங்களோட இல்லை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டிய பேஸ் எலிமெண்ட் டெக்ஸ்ட் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ் ரிமைண்டர் சேம் பேஸ் எலிமெண்ட் டெக்ஸ்ட் எலிமெண்ட் சேமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இந்த இதை ஆட் பண்ணுறோம். சரி, இப்போ ஆட் த நியூ ஷேப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் இந்த ஷேப்புக்குரிய இந்த இன்டர்ஃபேஸை நாங்கள் இங்கே ஆட் பண்ண வேண்டியிருக்கு. சரி, இப்போ பேஸ் எலிமெண்ட் இதை இது பண்ணிவிட்டு சரி வேறு நாங்கள் இங்கே செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்டேட் த கேன்வாஸ் எலிமெண்ட். அதில் கேன்வாஸ் எலிமெண்ட் நாங்கள் வந்து தனியாக இப்போ என்ன டெக்ஸ்ட் எலிமெண்ட்னா வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யணும் ஷேப் பெய்ம் இங்கே வர்ற மாதிரி தான் யூனியன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறது. இதை வந்து நாங்கள் இங்கே அப்டேட் பண்ணுறோம். சரியானே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹட்டாக எரர்ஸ் இங்கே வர போகிறேன். இதில் வந்து நாங்கள் மிச்சமெல்லாம் சேர்ந்தாங்க. எடிட்டர் ஸ்டேட்மெண்ட் இனிஷியல் ஸ்டேட் எல்லாம் வந்து இந்த ரெண்டு கோடும் சேமாக தான் இருக்க போகுது. உங்களோட இதெல்லாம் பாருங்க எடிட்டர்லாம் மாத்திரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட் எலிமெண்ட்லாம் பாருங்க. இதில் வந்து இப்போ முதல் கன்வர்ஷன் இருந்ததோட இப்போ டெக்ஸ்ட் மாதிரி தான் திருப்பி அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது பாருங்க. இல்லை ஐடி இஸ் விசிபிள் இஸ் லாக் இஸ் பிளேஸ் ஹோல்டர் பிளேஸ் ஹோல்டர் கீ இல்லை பாருங்க இதில் பிளேஸ் ஹோல்டரும் பிளேஸ் ஹோல்டர் கீயும் வந்து இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது அதானே. ஸோ இப்போ அந்த ஒரு இஷ்யூ வந்து இங்கே வருது. சரியானே. இப்போ இதில் அட் எலிமெண்ட் வரைக்கில் பிளேஸ் ஹோல்டர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை வந்து இப்போ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருந்தோம்னா அப்புறம் இஷ்யூஸ் வரைக்கும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதான் சொல்கிறேன். ஸோ இப்போ அட் எலிமெண்ட்டுக்கு நான் திருப்பி இந்த இதை கொண்டு வருவோம். சரிண்ணே. இப்போ இதில் வந்து பார்க்கலாம் நியூ எலிமெண்ட்டில் வந்துட்டு இப்போ நோய்ட் இஸ் விசிபிள் இஸ் ட்ரூ அது பழையபடி தான் வந்திருக்கு. சரிண்ணே. இப்போ கீ சேஞ்சஸ்ன்றக்க வி டிஃபைன் அ ஷேப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ் வித் shape element interface that shape specific properties. We update the canvas element to be a union of text and diagram. We made our add element action payload more generic to accept a new element type. This is a great sign of well-designed state structure. Update the left toolbar to add shapes. ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வந்து உங்களோட ஐக்கோனை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும் போல இருக்குது. அதான் சொல்கிறீங்கன்னா இதை உங்களோட இதில் வந்து என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து இதில் ஆல்ரெடி இப்போ ஐக்கன்ஸில் இதெல்லாம் போட்டனால இப்போ வந்து எங்களை ஷேப் ஸ்கொயர் ஐக்கன் வந்து போடணும். அதை நாங்கள் இதில் போடுவோம். இப்போ நியூ ஃபைல் இதை போட்டுட்டு இதை காப்பி பண்ணி போட்டு இதை நாங்கள் இதை போடுறோம். ஓகே. வெளில வரைக்கில் நாங்கள் இதில் பார்க்குற மாதிரி நான் அப்டேட் சோர்ஸ் ஃபீச்சர் எடிட்டர் லேஅவுட் லெஃப்ட் டூல் பார் டாட் டிஎக்ஸ்எஸ் என்று போடுறோம். இல்லை வேறு வந்து லெஃப்ட் டூல் பார் இல்லை அப்டேட் தான் சொல்லி பாஜி வேணும். லெஃப்ட் டூல் பார் இருக்குது தானே. லெஃப்ட் டூல் பாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த இதில் புதுசாக வர விஷயம் வந்து டெக்ஸ்ட் ஐக்கன் மாதிரி இங்கே ஸ்கொயர் ஐக்கன் என்ற விஷயத்த நாங்கள் எல்லாம் இம்போர்ட் பண்ண மிச்சமெல்லாம் சேமாக தான் இருக்கோம் பாருங்க. இதை இங்கே போடுறோம். மற்ற வந்து இங்கே இதில் வந்து பார்த்தோம்னா அதோட மிச்சம் இங்கால ஹேண்டில் இல்லை டிஸ்பேச் இருக்குது. ஹேண்டில் அட் டெக்ஸ்ட்னு வந்து சேமாக இருக்குது. இங்கே என்ன செய்கிறோம் அதில் வந்து ஹேண்டில் அட் ரெக்டாங்கிள் அந்த தான் அதை போடுறோம் பாருங்க. இதில் வந்து நான் ரெக்டாங்கிளோட க்ரியேட் பண்ண தான் அது ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் எப்படி நான் டெக்ஸ்ட் எலிமெண்ட்டில் ஒரு ஸ்டட்டிக்கான இதை போட்டோமோ அது அப்படி ஒரு இதை தான் இல்லை போடுறோம். இல்லை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த டைமென்ஷன்லாம்
எக்ஸில் 200 மேலே வித் இந்த ஒரு ஃபிக்ஸ்ட் இதை தான் நீங்கள் போடுறோம். அது மாதிரி இப்போ ஷேப் எலிமெண்ட் நீங்கள் எரர் காட்டுது, அதை வேணும்னா அதை இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, எட்ரஸ் ஸ்லைஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, மற்ற வந்து இல்லை பார்க்கல மிச்சம் பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பார்க்கல. ஓகே, இதை நாங்கள் இங்கே கொண்டு வரணும். ஹேண்டில் ரெக்டாங்கிள் கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் நேம் அதுகள் சேமாக இருக்குது. W2 இது மற்றது பைட் ஃப்ளெக்ஸ் கோலம் அதெல்லாம் வந்து சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட்டன் டெக்ஸ்ட் மற்றது பட்டன் அவெல்லாம் இது ஓகே நினைக்கிறேன். டெக்ஸ்ட் தான் போட்டுனாங்க. அதான் வீடு அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். புதுசாக இப்போ நீ புதுசாக இந்த பட்டன் இருக்குது தானே, இந்த பட்டனை கொண்டு வந்து இங்கே போடணும். ஓகே, இந்த கொமெண்ட் நாங்கள் ரிமூவ் பண்ணி போட்டு இதில் போட்டு விடலாம். சரிண்ணே, நான் இது ஷேப் தான். வேறு 2 ஷேப் அந்த கேன்வாஸுக்கு என்ன செய்கிறோம். ஓகே, இப்போ மேக் ஷுவர் டு இம்போர்ட் த ரியாக்ட் ஃப்ரம் த ரியாக்ட் கொன்வால டெக்ஸ்ட். இப்போ ஸ்டேஜ் லேயர்ன்ற மாதிரி இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மாக ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்னு புதுசாக கொண்டு வரோம். இது வந்து எங்களோட கேன்வாஸ் ஏரியாவில் வருது. கேன்வாஸ் ஏரியாவுக்கு வந்தோம்னால் அதில் வந்து புதுசாக இப்போ நாள் பாருங்கள், இதில் இம்போர்ட்டில் வந்து ஸ்டேஜ் லேயர் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் வந்த மாதிரி இதில் வந்து இப்போ ரெக்டாங்கிளை கொண்டு வரக்கூடிய ரெக்டாங்கிளை போட வேண்டி இருக்குது. அது ஃப்ரம் கொன்வாலேருந்து வருது. மிச்சமெல்லாம் சேம் தான். இதில் இன்சைட் த கேன்வாஸ் ஏரியா கம்பவுண்ட்ஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுகளை பார்த்தோம்னா இப்போ நான் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எலிமெண்ட்ஸ் இஃப் எலிமெண்ட்ஸ் டைப் டெக்ஸ்ட்னு போடுறாங்க. அந்த இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒர்க் பண்ண தெரியும். இப்போ இதுதான் இந்த 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 இஃப் கண்டிஷன் இருக்குது. இப்போ 70 லைன் எவ்வளோ இஃப் கண்டிஷனையும் பாருங்க. நான் அதை அவ்வளோ டெக்ஸ்ட்டுக்குள்ள வந்துடும். இனி பாருங்க அடுத்த ஒரு திஸ் டெக்னிக்கை பார்த்துனீங்க. நான் இப்போ 70 லைன்லேருந்து 126 லைன் மட்டும் அது சம்மந்தப்பட்ட ப்ளாக் தான். அதனால் வழியாக தெரியும். இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்குலாம் அது வர போகிறார். அதால் கவனம் பாருங்க என்ன ட்ரிக்ஸ் சொல்லுங்க செய்கிறாண்டு. அட் திஸ் பிளாக் டு 2 ஷேப்ஸ் எங்களுக்கு விழா கோடிங்கும் உங்களுக்கு தேவை. ஸோ வேண்டாம் எங்களுக்கு இந்த விழா கோடிங்கு நாங்கள் இப்போ காப்பி பண்ணி போட்டு இப்போ இங்கே வந்து நாங்கள் அதை பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்காலேயும் அதே தான். கீ எலிமெண்ட் ஐடி மெட் எலிமெண்ட்ஸ் இப்போ ஷேப் அண்ட் இதை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஷேப் அண்ட் இப்படி டைப் இப்படி லாஜிக் ஒன்று இங்கே வந்திருக்கு. மிச்சம் எல்லாம் அங்கால சேம் தான். நோட் யூ கேன் சிம்பிளி copy the on drag and on transforming handlers from the text component. They are completely reusable for a shape. பாருங்க add properties to இப்போ வந்து add properties to properties tabல போடுறோம். அதை அங்கே அப்டேட் பண்ணணுமா. இப்போ சோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எடிட்டர் லே அவுட் ப்ராப்பர்ட்டிஸ் டேப்னு கொண்டு போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் டேப்புக்கு போவோம். அது எங்கே என்ன லே அவுட்லாம் இருக்குது. இப்போ லே அவுட் அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டெப். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டிஸை இப்போ மாற்ற தான் பார்க்குறோம். இதில் பார்க்கல என்ன செய்கிறோம். அதில் நான் செய்ய வேண்டிய விஷயம் ப்ராப்பர்ட்டிஸ் டேப்பில் இப்போ இந்த உங்களோட இம்போர்ட்ஸாக சேம் இம்போர்ட்ஸ் அண்ட் கம்பவுண்ட் ஸ்டார்ட் கோட் ஃபோர் அண்ட் செலக்டட் ஃபவுண்ட் மற்ற வந்து உங்களோட செலக்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அண்ட் சம்திங் எங்கே இருக்குது அங்கே இருக்குது. இஃப் செலக்டட் எலிமெண்ட் டெக்ஸ்ட்ண்டா அது அந்த கோட் வந்து சேமாக இருக்காம். அப்போ இதில் நாங்கள் ஒன்றும் தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வேறுங்க அடுத்த பிளாக் இது வந்து இஃப் செலக்டட் எலிமெண்ட் அந்த இதுக்கு தானே அட் திஸ் பிளாக் ஃபார் ஷேப் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி அதுக்கெல்லாம் ரிட்டர்ன் வருது. அப்படின்னா இதுலேருந்து காப்பி பண்ணணும் நாங்கள். சரி, நாங்கள் இதுலேருந்து காப்பி பண்ணி கொண்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த போடுறோம். சரிண்ணே, ஓகே. இப்போ பிடிச்சதை போட்டு இப்போ நாங்கள் அப்டேட் த ஃபோர் ஸ்பெசிஃபைட் பண்ணல. இதுக்குமா இப்போ ஜிட் வடிவட்டாக்கான பாதை நம்ம 4 ஃபைலாக அப்டேட் பண்ணிக்கோம். ஜிட் ஸ்டேட்டஸ்ன்னு அடிச்சுனேன்டா பார்ப்போம். 4 ஃபைல் வந்துருக்கு. மற்ற ஸ்கொயர் ஐக்கான் அது ஓகே அண்ணே. ஸ்கொயர் ஐக்கான் புதுசாக வந்துருக்கு. மற்ற மிச்சம் இல்லாமல் மாடிஃபை பண்ணாங்க. மாடிஃபை ஆட்டுது. மற்ற புதுசாக ஐக்கான் ஃபைல்னு போட்டுனான். சரி, இப்போ இந்த பார்த்தோம்னா இங்கே இதில் அங்கால கிளிக் த நியூ ஷேப் பட்டன் இந்த லெஃப்ட் டூல் பார். என்ன பார்த்தீங்கன்னா கிரே ரெக்டாங்கிள் ஷுட் appear on நியூ கேன்வாஸ் அப்படி இருக்கணுமா. ரெக்டாங்கிள் ஷுட் பி செலக்டட் ட்ராகபிள் அண்ட் ரீசைசபிள் வித் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்படி மட்டும் ஜஸ்ட் லைக் தட் டெக்ஸ்ட் செலக்ட் த ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்காலாம் அதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட் பார்ப்பேன். இப்போ தான் இப்போ சேச்சே தான் விளங்குது. இனிமேல் இந்த கன்வாவில் ரியக் கன்வாவில் இனிமேல் அந்த ஃபீச்சர்ஸில் போகுதுண்டு.
Select the rectangle and go to the properties on the right. Use the color picker to change the fill and stroke color. அப்படிலாம் மாறும். See the canvas update live. Change the stroke width. Check the layers panel. You should be able to hide, lock, and reorder the shape layer just like a text layer. You have now successfully extend your editor to support a completely new type of element. Next logical step would be to add images, which introduce a concept of assets management. Are you ready to proceed to the next அடுத்த பற்றி இது பார்ப்போம் சரி ஓகே இப்போ சரி நாங்கள் இப்போ இது ரன் பண்ணி பார்ப்போம் எங்களோட ப்ராஜெக்டை இதில் வந்து இப்போ என்பிஎம் ரன் டேவன் கொடுத்தோம்டா பாருங்க இப்போ ஷேப் பண்ணி வந்திருக்கு அது எனக்கு இப்போ இருக்க ஷேப்பை வந்து இப்போ பெருசாகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ஹேண்ட்லாம் வேலை செய்கிறேன் சைடு ஹேண்டில்ஸ் வேலை செய்யலை பார்த்தீங்கன்னு மற்ற வந்து இதை செலக்ட் பண்ணி மாற்றலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது லேஸில் போயிட்டு ஷேப்பை கிளிக் பண்ணினேன்டா திருப்பி கிளிக் பண்ணி திருப்பி செலக்ட் பண்ண ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம் ஷேப்பை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை போகிறேன் ஃபில் கலர் இருக்குது ஃபில் கலரில் எனக்கு கலர்ஸ் மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது ஸ்ட்ரோக் கலரை இப்போ வந்து எனக்கு இதுலேருந்து வேறு கலர்ஸாக மாற்றி பார்ப்போம் ஸ்ட்ரோக் கலர் ஓகே ஸ்ட்ரோக் கலர் மாறுது ஆனால் அந்த ஹேண்டில்ஸில் பார்த்துனீங்களா அந்த ரொட்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இதுகள்லாம் இதில் வேறு சைடில் இதாக மாறுதே ஒழிய வேறு இதில் மாறல அது மாதிரி திருப்பி ஷேப் பண்ண ஓட வேண்டாம் இன்னொரு ஷேப் வருது இப்போ எனக்கு ட்ரக் பண்ணி அந்த இன்னொரு இடத்துலலாம் மாற்றுறது இப்போ இஷ்யூவாக தான் இருக்குது நாங்கள் இதை இது பண்ண தான் வேணும் இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் லேயர்ஸ் இல்லை எனக்கு இன்னொரு இஷ்யூ ஒன்று இருக்குது பாருங்கள் ஷேப் என்ன மாதிரி ஒழிய ஓகே அந்த இந்த இது வேலை செய்யுது ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்புக்கு மேலே வைக்கல அந்த அந்த அது ஒர்க் பண்ணால் பட் ஆனால் இல்லை ப்ராப்ளம் வந்து எனக்கு அந்த என்ன சொல்லுங்க ஆகும் என்ன பக் இருக்குன்னா இப்போ லேயர்ஸ் இந்த பேர் எனக்கு இல்லை மாற்ற இல்லாமல் இருக்கிற எல்லாமே ஒன்று இருக்குது நாங்கள் அதே ஒருக்கா நோட்டிஃபை பண்ணணும் டெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாலும் இப்போ டெக்ஸ்ட் நான் என்ன வச்சாலும் ஹெட்டிங் அண்டு லேயர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தா அந்த எனக்கு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து இப்போ இந்த பிளேஸ் ஹோல்டருக்கு நான் மாற்றினேன் இப்போ ஏபிசின்னு பேர் மாற்றினேன்டா பாருங்க ப்ராப்பர்ட்டிஸே போனால் ஓகே அப்படி தான் மாறுது பார்த்தீங்க இப்போ அந்த பிஹேவியர் எனக்கு வரக்கூடாது அப்போ என்ன கேட்டால் அந்த லேயருக்கு ஒரு பேர் வைக்கணும் கண்டென்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் ஸோ அப்படி ஒரு இஷ்யூவும் இங்கே இருக்குது அதுதான் இப்போ நான் நோட்டிஃபை பண்ணேன் ஸோ எப்படி பக்ஸில் நான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது நான் எப்படியா செய்கிறேன்னு பார்ப்பேன் பட் ஆனால் ஆல்மோஸ்ட் ப்ரோக்ரஸ் பண்ணிக்கணும் போக நான் எப்படியா செய்கிறேன்னு